வணக்கம் தலைமையிலே. இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய யூத மக்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாகி கொல்லப்படலாம் என்று மத்திய அரசின் உளவுத்துறை கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையை அவங்க இங்கேயும் சொல்லி இஸ்ரேலுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. உங்களுடைய மக்களை, இந்தியாவில் உள்ள யூத மக்களை பத்திரமாக இருக்க சொல்லுங்கள் என்று அந்த உளவுத்துறையிலிருந்து எச்சரிக்கை வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குன்னா, அந்த எச்சரிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, யூத மக்கள் மட்டுமல்ல அவர்களின் குழந்தைகள் கூட பயங்கரவாதிகளால் கொல்லப்படலாம், கவனம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குழந்தையை கூட ஒருத்தன் கொல்றான், திட்டமிட்டு கொல்றான்னா இவர்களெல்லாம் எந்த வித பிறப்புகள் அப்படி சொல்லவே முடியல. இவர்கள்லாம் நிச்சயமா பூமியின் சாபக்கேடுகள் அப்படின்னு தான் பதிவு பண்ண முடியும். இது கடுமையான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை முதலாவது இந்த எச்சரிக்கை கொடுத்தாங்க, இரண்டாவது திங்கட்கிழமை இரண்டாவது முறையாகவும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால யூத மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த யூதர்கள் யாராவது இருந்தால் பத்திரமா பார்த்துக்குங்க, அவர்களை கவனமாக இருக்க சொல்லி அறிவுரை சொல்லுங்க. 3 நகரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று மும்பை, இரண்டாவது டெல்லி, மூன்றாவது பெங்களூர். இங்கே மிக கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் யூத மக்கள் புலங்குகிறார்களோ அங்கெல்லாம் உச்சக்கட்ட பாதுகாப்பை மத்திய அரசு கொடுத்துள்ளது. மத்திய அரசின் உளவு பிரிவும் ஆன்டி டெரர் ஸ்குவாட் அப்படிம்பாங்க, தீவிரவாத தடுப்பு சிறப்பு பிரிவும் மற்றும் உள்ளூர் காவல்துறையும் சேர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய தேவாலயங்கள், செனகோக் அப்படிம்பாங்க, அவருடைய கல்ச்சரல் சென்டர், அவருடைய பண்பாட்டு மையங்கள், அவர்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள், அவருடைய கல்வி நிலையங்கள் போன்ற இடங்களில் பல அடுக்கு பாதுகாப்பை நமது மத்திய அரசு கொடுத்துள்ளது. இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த யூதர்களுக்கு மீது நடந்த துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் இந்த எச்சரிக்கை ரொம்ப கவனமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆஸ்திரேலிய துப்பாக்கி சூடை நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார். கர்ஸ்லி டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு இருக்காரு. பொதுவாக பயங்கரவாத தாக்குதல் அப்படிம்பாங்க. இதில் கொடூரமான என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறார். இது இஸ்ரேலில் மிக கூர்மையாக பார்க்கப்படுகிறது, உலகம் பூரா கூர்மையாக பார்க்கப்படுகிறது. இது ஏன் கொடூரமான தாக்குதல் அப்படின்னா, இங்கே குழந்தைகள் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். இதை பற்றி ஒரு பதிவை நான் பெரிய பதிவு கொடுத்துருந்தேன். ஆஸ்திரேலிய துப்பாக்கி சூட ஏன் நீங்கள் அதை அழிச்சிட்டீங்கன்னு கமெண்ட்ல ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. நான் அந்த பதிவை கொடுத்துருந்தேன், உண்மைகளை மிக சரியாக பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவை கொடுக்கும்போது பச்சை விளக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பதிவுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது யூடியூப்ல இருந்து. அதாவது சிலர் இதுக்கு அந்த பதிவின் மேல் புகாரை தான் அழிச்சிருப்பாங்க நிச்சயமா. அதுக்கப்புறம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதனால தான் அந்த பதிவை அழிச்சேன். மற்றபடி உண்மையை மட்டும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளே. இதே பிரதமர் கொடூரமான தாக்குதல்னா, அந்த ஆஸ்திரேலிய துப்பாக்கி சூடில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி தானியாங்கி முறை துப்பாக்கிகள்ல, அதாவது ட்ரிகரை அமுத்துனா மடமடன் குண்டு போகாது. ஒவ்வொரு தடவை சுடும்போதும் குறி பார்க்கணும், சுடணும். அதுக்கப்புறம் அந்த குண்டை லோட் பண்ணணும். துப்பாக்கியில் அது ஒரு விசை பக்கவாட்டில் இருக்கும், அதை பின்னும் முன்னும் தள்ளி குண்டை லோட் பண்ணும். ஒவ்வொரு தடவை சுடும்போதும் அவன் குறி பார்த்து லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சுட முடியும். சுற்றுக்கலாம். 70க்கு மேலே குண்டுகள் சுடப்பட்டிருக்காங்க. அவன் ஒவ்வொருவரையும் குறி பார்த்து தான் சுட்டிருக்கிறான். 10 வயது குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, 10 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறார், 87 வயது முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 87 வயது பாட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இவன் திட்டமிட்டு அப்பாவி மக்களை கொல்வதே மிகப்பெரிய பாவம், கொடூரம். அதுலேயுமே 10 வயது சிறுமி, 87 முதியவர்களை அவன் குறி பார்த்து சுட்டது. அவன்லாம் எந்த பிறவினே தெரியல. இதுல ஒரு 2 வயது சிறுமி காயப்பட்டிருக்கிறார் கடுமையாக. இதனாலதான் நமது பிரதமர் அவர்கள் கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு பதிவு பண்ணாரு. அந்த துப்பாக்கி சூட்டில் அப்பா மகன் 2 பேர் ஈடுபட்டாங்க. இதில் ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்ன, அதில் அப்பன் பாகிஸ்தானின்னு சொல்லியிருந்தாங்க, அவன் ஒரு இந்தியன். இந்தியாவிலிருந்து படிக்கும் விசால இங்கிலாந்து போய் அங்கேயே அவன் செட்டில் ஆனவன். அவன் மொத்தம் ஒரு இந்தியன்.
இது நமக்கு எனக்கு கேட்பதற்கு ஒரு வெட்கக்கேடா இருக்கு. ஒரு இந்தியன் இப்படி செயல்பட்டிருக்கான்னு சொல்வது. அதில் அதிகமாக துப்பாக்கி சூடு நடத்திய மகன் வந்து 2022 தான் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இங்கிலாந்துல இருக்கு, அல் முராத். அதுல வந்து மிக சிறந்த மாணவன் என்று பட்டம் பெற்றவன், அநேக மத சொற்பொழிவு மத பிரச்சாரம் செய்கின்றவன் அவன். இப்பெல்லாம் ஒவ்வொன்றா தகவல் வருது. இப்படி இருப்பவன், படித்தவன், சிறந்த மாணவன் என்று இஸ்லாமிய பாடசாலையில் சொல்ல புகழப்பட்டவன், குறிப்பார்த்து ஒரு சிறிய குழந்தை, வயதான முதியவர்களை சுட்டுக் கொள்வது, இவன் எந்த வகை பிறவி, இவன் எந்த வகை படிப்பை படித்தானே நிச்சயமா புரியல. அங்கேயுமே குழந்தைகள் குறிப்பார்த்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தான் மத்திய அரசின் உளவுத்துறை இந்தியாவிலும் குழந்தைகள் கூட குறிவைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 2020 கணக்கெடுப்பில் 4800 யூத மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க. அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலே இருக்கிறாங்க. பழங்குடி மக்கள் தனி, அது ஒரு பழங்குடி இனம். 5800 பேர். நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் யூதர்கள் தான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. யூத பழக்க வழக்கங்கள் தான் அவங்க வந்து மேற்கொண்டு வந்தாங்க. யூத வழிபாடலாம் இந்தியாவில் இருந்துக்கிட்டு அவங்க நீண்ட காலமாக கோரிக்கை வச்சாங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு வர வேண்டும், அதுதான் தாய் தேசம் என்று. இப்போதான் இஸ்ரேல் அரசு செவிசாய்த்திருக்கிறது. அந்த 5800 பேரை 5 வருடமாக, இந்த வருஷத்துல 1000 பேர், ஒவ்வொரு வருஷமா 1000 பேர்த்த, அதாவது நிறைய பரிசோதனை பண்ணி தான் கூப்பிடுவாங்க. 5800 பேர்த்த கூப்பிட்டு கொள்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேலிய அரசாங்கம். இந்திய அரசும் அதுக்கு வந்து சரி சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் மக்களை அவர்கள் கூப்பிட்டு கொள்வதற்கு. அதுபோக தான் 4800 பேர் வசிக்கிறாங்க இந்தியாவில். அதுபோக டிப்ளமோட்ஸ் தனி, அரசு விஜயமாக வருபவர்கள், தூதரகங்கள் பணிபுரிபவர்கள் அவர்கள்லாம் தனி. இதுபோக ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் 50,000 பேர் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வராங்க. கணிசமான எண்ணிக்கையில் ஒரு யூத ஜனம் இந்தியாவுக்குள் புழங்குவது இப்போ தெரிய வருது. அதனால நிச்சயமாக பத்திரமாக இருக்க வேண்டும். மத்திய அரசு இன்னும் அதிகமான பாதுகாப்பையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இந்த எச்சரிக்கை வரல என்றாலுமே தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு காவல்துறை யூத மக்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா நிச்சயமாக சிறந்த முறையால் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா வந்த விருந்தாளிகள் மிக பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இந்தியாவின் பண்பாடு. நமது தேசத்தில் நமது விருந்தாளிகள் கொல்லப்படுவது, அதுவுமே ஒரு குழந்தைகள் கொல்லப்படுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக இருக்கும். அதனால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் காவல்துறை மூலம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அரசுகள் வந்து இஸ்ரேலிய எம்பசி, தூதரகங்கள், கன்சுலேட், உயர் அதிகாரிகள் பணிபுரியும் இடங்கள், அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய தேவாலயங்கள் மற்றும் அவர்கள் அதிகமாக ஒன்றாக இணைந்து காஃபி குடிக்கும் காஃபி ஷாப், இதை போன்ற இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதுபோக வந்து 2 தினம் முன்னால் லெபனானில் உள்ள ஒரு பயங்கரவாத குழுவான இசபுல்லா தாங்கள் ஒரு காலமும் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்று அதிகாரப்பூர்வமாக அதனுடைய தலைவன் அறிவித்துள்ளான். இந்த ஹிசபுல்லா பதிப்பு எதுக்குன்னா, இந்த அரபியர்கள், இந்த பாலைவன பயங்கரவாதியான மூடர்கூடமான அரபியர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டாங்க. எப்பொழுதுமே இவர்களால் தான் இந்த வன்முறை உருவாகும், போர் உருவாகும் என்பதற்கு இவனுடைய இந்த ஒரு பேச்சு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும், ஒரு நல்ல புரிதலை நமக்கு தரும். இசபுல்லா என்பது லெபனானில் இருக்கும் ஒரு பயங்கரவாத குழு. லெபனான் வந்து இஸ்ரேலை ஒட்டி இருக்கும் அண்டை தேசம். இது ஒரு அரபிய தேசம். அங்கே அரசாங்கம் உண்டு, இராணுவம் உண்டு, காவல்துறை, நீதி எல்லாமே உண்டு. அதற்கெல்லாம் கட்டுப்படாமல் உள்ள ஒரு பயங்கரவாத குழு தான் இசபுல்லா. இவர்கள் வந்து ஆயுதங்கள் வைத்துக்கொண்டு சும்மா இருக்காம சில்மிசங்கள் பண்ணுவதுண்டு. இஸ்ரேல் மக்கள் மீது தாக்குதல்கள், இதை போன்ற சில்மிசங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவாங்க. இந்த இசபுல்லா மேலே லெபனான் மீது தாக்குதல் நடத்துவாங்க. தரை துருப்புக்கள் லெபனானுக்குள்ள பூந்து அடிப்பாங்க. அப்போ உலக நாடுகள்லாம் ஒன்றா வந்து ஐக்கிய நாடு சபை வந்து சமாதானம் பேசி இஸ்ரேலை வெளியே போக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 25 வருடமாக ஐநா சபை சொல்லி வருகிறது, லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேலை வெளியே போக சொல்லுவாங்க, இசபுல்லாவை ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லுவாங்க. 25 வருஷம் இல்லை, 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் வெளியே போய்விடும். இப்பொழுது இஸ்ரேல் வெளியே தான் இருக்கு. அதன்படி இந்த ஹிஸ்புல்லா ஆயுதங்கள் கொடுத்திருக்க வேண்டும். இன்று வரை 30 வருஷம் ஆகுது. ஐக்கிய நாட்டு சபை கட்டளை கொடுத்திருக்கு, உலக நாடுகள் சொல்றாங்க. ஆனாலுமே அவனுங்க ஒரே ஒரு துப்பாக்கி கூட ஒப்படைக்காம தொடர்ச்சியாக ஐக்கிய நாட்டு சபை சொன்னாலுமே கேட்காம இந்த பயங்கரவாதத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வராங்க. இவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் செயல்படுகிறது. எல்லா பக்கமே இவனுக்கு இப்படிதான் இருப்பானுங்க. இன்னைக்கு இந்த 2 தினம் பேட்டி கொடுத்த அவன் பேர் நாயிம் காசிம், அவனுடைய பெயர். இன்னைக்கு ஹிஸ்புல்லாக்கு அவன் தான் தலைவன். ஹிஸ்புல்லா லெபனான் இருக்கு. இவன் இந்த அறிக்கையை லெபனானிலிருந்து கொடுத்திருப்பான் நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. இவன் இந்த அறிக்கையை கொடுத்தது ஈரானிலிருந்து கொடுத்திருக்கான். இவன் லெபனானுக்குள் வருவதே இல்லை. லெபனானில் உள்ள பயங்கரவாத குழு, அதன் தலைவன் லெபனான் இல்லாம ஈரானில் உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதுமே லெபனானுக்கு அவன் வருவதே இல்லை. இதை போன்ற பயங்கரவாத அறிக்கை கொடுப்பது வழக்கம். அதுவுமே ஈரான்ல அவன் பூமிக்கு மேல அவன் வசிக்கிற பழக்கமே கிடையாது. அந்த பேடி எப்பொழுதுமே பூமிக்குள் ஒரு சுரங்கத்தில் இருந்து கொண்டே இதை போல பேட்டியை பேசி பதிவு பண்ணி அந்த கேசட்டை கொடுத்து ஒளிபரப்புவதுதான் இவங்களுடைய வழக்கம். ஒரு நிஜமான வீரன் மண்ணுக்காக போராட வேண்டும் என்றால் அந்த மண்ணில் இருக்க வேண்டும். அதை விடுத்து எங்கோ ஒரு தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை அங்குள்ள இளைஞர்களுக்கு கொடுத்து மூளை செலவை செய்து இப்படி பேட்டியை கொடுப்பது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதுவுமே ஐக்கிய நாட்டு சபை 30 வருஷமா சொல்லியும் அவர்கள் கேட்காமல் இருப்பது இந்த உலகத்திற்கே ஒரு வெட்கக்கேடுதான். இத்தினூண்டு ஒரு பயங்கரவாத குழு உலகம் சொல்லியும் கேட்காமல் இருக்கான்னு சொல்லி அவன் அந்த பேட்டியில என்ன சொல்றான் அப்படின்னா, வானமே இடிந்து விழுந்தாலும் சரி, வானமே எங்க மேல இடிஞ்சு விழுந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் சேர்ந்து இராணுவத்தை அனுப்பினாலும் சரி, எங்களிடம் உள்ள ஆயுதங்களை நீங்கள் வாங்க முடியாது என்று சொல்லி தென்னா வெட்டமாக அவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். حتى لو أطبقت السماء على الأرض لن ينزع السلاح تحقيقا لهدف إسرائيل ولو اجتمعت الدنيا بحربها على لبنان. இதனால தான் இந்த பயங்கரவாதங்கள் பெருகுகிறது. அது ஒரு தேசம் என்று ஒன்று இருக்கு, அதுக்குள்ள இராணுவம் இருக்கு, காவல்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு. என்றாலும் எதற்கும் கட்டுப்படாமல், பொதுவாக வந்த ஐக்கிய நாட்டு சபைக்கும் கட்டுப்படாம, உலக நாடுகளுக்கும் கட்டுப்படாம, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, உலக நாடுகள் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இராணுவத்தை அனுப்பினாலும் சரி, எங்கிட்ட நீங்க ஆயுதங்களை வாங்க முடியாது என்று சொல்லுவது நிச்சயமாகவே நமக்கெல்லாம் ஒரு வெட்கக்கேடு தான். நான் என்ன பதிவை கொடுத்தேன் அப்படின்னா, இதே போலதான் எல்லாமே இருப்பானுங்க. இந்த ஹிஸ்புல்லா லெபனான்ல இருக்க பயங்கரவாத குழு, இவனுக்கு பணம் கொடுக்கிறது ஈரான், இவனுக்கு இருக்கிறது தலைவன் இருக்கிறது ஈரான். அதுக்கு கொஞ்சமும் சளைக்காதுதான் ஹமாஸ் பயங்கரவாத குழு காசால பாலஸ்தீனத்திலிருந்து செயல்படுவார்கள். இவர்களுக்கு முழு பணத்தையும் கொடுப்பது கத்தார். அதனுடைய தலைவர்கள் டி ஃபேக்டோ லீடர்ஸ் அவனுக்கு இருப்பதும் கத்தார்ல தான் இருப்பானுங்க. அதே போலதான் ஹவுதி பைத்தியங்கள், ஹவுதி மெண்டலான், அவனுங்களுமே ஏமன்ல செயல்படுகின்ற ஒரு பயங்கரவாத குழு. அவர்களுக்கு பணம் கொடுப்பது ஈரான். அந்த ஹவுதி பைத்தியங்கள் தலைவர்களுமே ஈரான் இருப்பது வழக்கம். இப்படி இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள் ஒவ்வொரு தேசத்திலுமே ஒரு பயங்கரவாத குழுவை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான பணம், அவர்களுக்கு தோண்ட என்ன கிடைக்குது, அந்த பணத்தை வைத்து தின்று கொழுத்து பன்றிகளை காண்டாமிர்கள் போல இருந்து கொண்டு பக்கத்தில் இருக்க அரேபிய நாடுகளுக்குமே அந்த பயங்கரவாதத்தை பரப்பி அங்கு ஒரு குழுவை உருவாக்கி யாருக்கும் கட்டுப்படாமல் ஆயுதங்களை கொடுத்து அவர்களுக்குள்ளும் சண்டை போட்டுக்கொண்டு, அதுபோக மீதி நேரங்களில் இஸ்ரேலிடமும் பம்புக்கு வருவதுதான் இவங்களுடைய வழக்கம். இஸ்ரேலுக்கு வேற வழியே இருக்காது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க சண்டை போடுவாங்க. இந்த பைத்தியக்காரன் நயீம் காசிம் பேட்டியை பார்த்தாவே தெரியும். அவன் ஆயுதங்களை ஒப்படைச்சிருக்கணும், ஒப்படைக்க மாட்டேன்னு ஜனாவட்டா பேசிக்கிட்டு எங்க சண்டையை தொடரும் போது இஸ்ரேலுக்கு வேற வழியே இருக்காது. ஆனா இதை போன்ற பதிவை இங்க யாருமே தரதில்லை. ஐக்கிய நாட்டு சபை சொன்னபடி ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைச்சிருக்கணும், 30 வருஷமா ஒப்படைக்கல, அதை யாருமே பதிவு பண்ண மாட்டாங்க. இந்த பைத்தியக்காரன் பேடி நயீம் காசிம் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இதை போல சவடால் பேட்டி கொடுப்பான், அதையும் யாரும் ஒளிபர சொல்ல மாட்டாங்க. ஆனா
அதுக்கப்புறம் அந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள், சில்மிசங்கள், பயங்கரவாதங்கள் இஸ்ரேல் மேல் பண்ணும்போது, இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்தும் போது தான் இவனுக்கு எல்லாம் ஒட்டுக்கா வருவானுங்க. இஸ்ரேல் போய் லெபனான் அடிக்குது, இஸ்ரேல் போய் ஹவுதி அடிக்குது, இஸ்ரேல் போய் காசாவை அடிக்குதுன்னா அடிக்காம வேற என்ன பண்ண முடியும்? பயங்கரவாதத்தை செய்யும் போது, அந்த மக்களை கொல்லும் போது அவர்களுக்கு வேற வழியே இருக்காது. நிர்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் சண்டைப்படுவது தான் யதார்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதால தான் இந்த பைத்தியம் நயீம் ஹாசிம் அவனுடைய பேட்டியை உங்களுக்கு பதிவு செய்து இந்த உண்மையை விலக்கி சொல்றேன். இந்த பாலைவன பயங்கரவாத அரபுகள், இந்த மூடர் கூட அரபுகள், இந்த பேடி அரபுகள் பிறப்பே இந்த பூமிக்கே ஒரு சாபக்கேடு தான். இவனுக்கு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவானுங்க, நிம்மதி இல்லாமல் சண்டை போட்டுருப்பானுங்க. இப்படி இஸ்ரேல் கூடயும் சண்டை போடுவானுங்க, ஏனைய மக்கள்கிட்டையும் சண்டை போட்டு பிரச்சனைகளோடையே தான் அவனுக்கு இருந்துட்டு இருப்பானுங்க, பயங்கரவாதத்தோடயே இருப்பானுங்க. இந்த போர்களுக்கு அடிப்படை காரணமாகவே இவர்கள் தான் அமைவார்கள். நன்றிகள்.